Hey guys, இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் ரீசெண்டாக எடுத்த ட்ரேடிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ட்ரேடிங்கை வந்து நாங்கள் வீக்லி எக்ஸ்பைரியில் ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜி நாங்கள் யூஸ் பண்ணுறப்போ வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஒய்டாக மூவ் ஆகிட்டு இருந்தது. அப் அண்ட் டவுன் வந்து ரொம்ப மூவ் ஆகிட்டு இருந்ததுனால இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து நாங்கள் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ ஒரு லாஸில் முடிய வேண்டிய ஸ்ட்ராட்டஜியை வந்து நாங்கள் சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இதில் நாங்கள் என்னென்ன மிஸ்டேக்லாம் அவாய்ட் பண்ணோம், எப்படி வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ட்ரேடிங்கை நாங்கள் இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச லாஸ்ட் எக்ஸ்பைரி செப்டம்பர் 29 முடிஞ்ச எக்ஸ்பைரியில் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தோம். அதுக்கு முந்தின வீக் ஃப்ரைடே அன்னைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை இந்த பொசிஷனை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணோம். கரெக்டாக அன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து என்ன ரேஞ்சில் இருந்ததுன்னா 17,650 அந்த ரேஞ்சில் இருந்தது. ஸோ இந்த இதில் டெக்னிக்கல் படி நாங்கள் அனலைஸ் பண்ணது என்னென்னா, இந்த ரேஞ்சில் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக சப்போர்ட்டாக வந்து 17,300 அண்ட் 17,500 அந்த ரேஞ்சும், அதுக்கு கீழே வந்து 17,150 அந்த ரேஞ்சும் ஒரு நல்ல சப்போர்ட் இருந்தது. அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் சைடு வந்து 17,800 அப்புறம் 18,050 அந்த ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. லாஸ்ட் வீக் அதுக்கு முந்தின வீக்கில் வந்து 18,100 வரையும் மார்க்கெட் வந்து நிறைய தடவை போயிட்டு திரும்ப ஃபாலோ ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து 17,650 இருக்கிறதுனால, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட் வீக் வந்து நிறையா ஈவெண்ட்ஸ் இருந்தது. ஆர்பிஐ மீட்டிங் இருந்தது, அப்புறம் யூஎஸில் மார்க்கெட்லாம் பயங்கரமாக ஃபாலோ ஆகிட்டு இருந்தது. யூஎஸோட ஃபெட்டில் வந்து ஹாக்கிஸ் கமெண்ட் கொடுத்ததுனால மார்க்கெட்லாம் ஃபாலோ ஆகிட்டு இருந்தது. ஸோ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து ஒய்டாக இருக்கிறது சான்ஸ் இருக்குன்றதுக்காக இந்த ட்ரேட் வந்து நாங்கள் வந்து ஒய்டாக ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஆப்ஷன் சைனை பொறுத்தவரை 18,000 நாங்கள் இந்த ட்ரேடை ஓப்பன் பண்ணுறப்போ 18,000 காலில், அப்புறம் அதுக்கு கீழே வந்து 17,700 17,800 17,900 18,000 வரையா நல்ல கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. டவுன் சைடில் வந்து 17,000 தான் ஒரு நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இந்த டைமில் வந்து மார்க்கெட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ நிறைய ஈவெண்ட்ஸ் அண்ட் மார்க்கெட்டோட கண்டிஷனும் சரியாக இல்லாதனால நாங்கள் வந்து ரெண்டு சைடுமே அப் அண்ட் டவுன் வந்து ஒய்டாக வச்சு கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருந்தோம். டவுன் சைடு வந்து ரொம்ப ஒய்டாகவும், அப் சைடு வந்து கொஞ்சம் கம்மியாகவும் ஒய்டாக வச்சு நாங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்காக வந்து நாங்கள் 17,050 புட் ஆப்ஷனையும் 18,050 கால் ஆப்ஷனையும் நாங்கள் செல் பண்ணியிருந்தோம். இதை அனலைஸ் பண்ணுறதுக்காக ஆப்ஸ்டாவில் போட்டு பார்க்குறப்போ இதோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக 3,170 ருபீஸும், இதோட பிரேக் ஈவென்ட்ஸாக வந்து 16,987 அண்டு 18,113 வந்து இதோட பிரேக் ஈவென்ட்ஸாக இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து சேஃபாக வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஓப்பன் பண்ணியிருந்தோம். இதுக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக 3,170 ருபீஸ், அதாவது 3% வந்து ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுற ப்ரோக்கர் எம்ஸ்டாக்கில் வந்து இந்த பொசிஷனை இப்போ ஓப்பன் பண்ணுறோம். 17,050 புட் ஆப்ஷன் அண்டு 18,050 கால் ஆப்ஷனை வந்து இப்போ நாங்கள் செல் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ட்ரேடிங் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையா என்னென்ன பொசிஷன் வந்து எப்பப்போ க்ளோஸ் பண்ணி என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி க்ளோஸ் பண்ணோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணேன். அண்ட் சில ரீசன்ஸ்னால எங்களோட ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் நாங்கள் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட்டை டேரெக்டாக எங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியலை. ஸோ இப்போ வந்து ஆப்ஸ்டாவில் வந்து நாங்கள் என்னென்ன பொசிஷன் வந்து ஓப்பன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அதே பொசிஷனை வந்து நான் என்னோட ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் நான் ஓப்பன் பண்ண ட்ரேடிங் ஹிஸ்ட்ரியிலையும் நான் வந்து இப்போ ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த பொசிஷன் ஓப்பன் பண்ணுறேனே, அதாவது செப்டம்பர் 22 அன்னைக்கு 18,050 கால் ஆப்ஷன் அண்டு 17,050 புட் ஆப்ஷன் ரெண்டையும் வந்து செல் பண்ணியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் டேவே வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃபால் ஆச்சு. யூஎஸில் மார்க்கெட் வந்து ஃபால் ஆனதுனால அண்ட் குளோபலாக வந்து எல்லா மார்க்கெட்டுமே வீக்காக இருந்ததுனால பொசிஷன் ஓப்பன் பண்ண அன்னைக்கு மார்க்கெட் வந்து 17,650 ரேஞ்சில் இருந்தது. நெக்ஸ்ட் டே வந்து 17,200 to 300 அந்த ரேஞ்சுக்கு வந்தது. ஸோ வந்து இப்போ என்ன பண்ணோன்னா 18,050 கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணியிருந்ததை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து கொஞ்சம் ரோல் பண்ணி 17,800 கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணோம். அண்டு நெக்ஸ்ட் டே வந்து இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் ஃபால் ஆனதுனால அதே டைமில் 17,800 கால் ஆப்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு 17,500 கால் ஆப்ஷனை வந்து அந்த பொசிஷனை வந்து செல் பண்ணி இன்னொரு பொசிஷனை வந்து ஓப்பன் பண்ணோம். இப்போ வந்து 17,050 இந்த புட் ஆப்ஷனை வந்து நாங்கள் அப்படியே வச்சுருந்தோம். ஆனால் கால் சைடு வந்து மேலே வந்து ரோல் பண்ணிக்கிட்டே வந்தோம். இந்த இது ரோல் பண்ணுறப்போ எப்போயுமே ஸ்ட்ராங்கிளில் வந்து ரோல் பண்ணுறப்போ ப்ராஃபிட்டில் இருக்கிறத புக் பண்ணிவிட்டு அதை ரோல் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இப்போ இந்த பொசிஷனில் 18,050 கால் ஆப்ஷன் வந்து ரோல் பண்ணுறப்போ 1,500 கிட்ட வந்து ப்ராஃபிட்டில் இருந்தது. ஸோ அதை வந்து புக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். தென் வந்து 17,800 கால் ஆப்ஷனை செல் பண்ணி அதில் வந்து 1,100 கிட்ட வந்து ப்ராஃபிட் கிடச்சதை புக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். தென் வந்து 17,500 கால் ஆப்ஷனை செல் பண்ணி அதில் வந்து 1,700 கிட்ட வந்து ப்ராஃபிட்
ப்ராஃபிட் புக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தோன்னா 17,050 புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு லாஸ் கொடுத்துட்டு இருந்தாலும், ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருந்ததுனால லாஸ் கொடுத்துருந்தாலும் நம்ம வந்து இத்தனை பொசிஷன்லேயும் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணதுனால கால் சைடு வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கூட்டிகிட்டு இருந்தது. ஸோ வந்து நம்மளோட லாஸ் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக வந்து கம்மியாகிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் டே அதாவது எக்ஸ்பைரிக்கு முந்தின நாள் வந்து மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் டவுன் ஆனதுனால இந்த 17,050 புட் ஆப்ஷனை வந்து ஒரு 7,500 ருபீஸ் லாஸோட புக் பண்ணியிருந்தோம். லாஸ் புக் பண்ணிவிட்டு உடனே வந்து 16,900 புட் ஆப்ஷனை வந்து நாங்கள் திரும்ப செல் பண்ணியிருந்தோம். இது வந்து என்ன ஒரு இதில் செல் பண்ணியிருந்தோம்னா இப்போ நாங்கள் ரோல் பண்ணி கால் ஆப்ஷனை வந்து மூவ் பண்ணதுனால எங்களோட பிரேக் ஈவன் வந்து புட் ஆப்ஷன் சைடு வந்து நல்லா டவுனாக இருந்தது. ஸோ அதே மாதிரி 16,900 புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணுறப்போ எங்களோட பிரேக் இன் வந்து 16,800 வரையாக போயிருந்தது. 16,800 வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு டெக்னிக்கலாக பார்த்தோன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்ததுனால இந்த பொசிஷனை நாங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தோம். அண்ட் அன்றைக்கே வந்து மார்க்கெட் வந்து டவுனாக இருந்தது. அண்ட் வந்து 17,000 கீழே வந்து ரொம்ப நேரம் சஸ்டைன் ஆகிட்டு இருந்ததுனால மார்க்கெட்டுக்கு 17,000 அண்ட் 17,150 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு 17,150 கால் ஆப்ஷனையும் செல் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போதைக்கு ஃபைனலாக வந்து எக்ஸ்பைரி டே நெருங்குறப்போ 16,900 புட் ஆப்ஷன் அண்டு 17,150 கால் ஆப்ஷன் வந்து நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணது போக மீதி இதை ஹோல்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வந்து கரெக்டாக நிஃப்டியோட பொசிஷன் வந்து 17,000 அந்த ரேஞ்சில் வந்து சஸ்டைன் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த ரேஞ்சில் இருந்ததுனால நாங்கள் செல் பண்ணியிருந்த 2 ஆப்ஷன்ஸுமே நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தது. ஸோ 2,000 வரையா ப்ராஃபிட்டில் இருந்தது. ஆனால் இதோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து அந்த டைம் வந்து எங்களுக்கு எவ்வளோ காட்டிகிட்டு இருந்ததுன்னா 3,000 வரையா வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் காட்டிகிட்டு இருந்தது. ஆனால் அன்னைக்கு வந்து அதுக்கு மறுநாள் வந்து ஆர்பிஐயோட மீட்டிங் இருந்ததுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் டிசிஷன் இருந்ததுனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் வயலண்ட்டாக மூவ் ஆகுற மாதிரி இருந்ததுனால நாங்கள் இந்த பொசிஷனை வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மார்னிங்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போயே நாங்கள் க்ளோஸ் பண்ணதுனால கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் பார்க்குறப்போ மார்க்கெட் வந்து ஒன் சைடாக ரொம்ப மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுனதுனால நாங்கள் அன்றைக்கே க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போயே நாங்கள் க்ளோஸ் பண்ணதுனால 2,000 ப்ராஃபிட்டோட க்ளோஸ் பண்ணியிருந்தோம். இதை நாங்கள் அன்றைக்கி க்ளோஸ் பண்ணாமல் மார்னிங்கே க்ளோஸ் பண்ணாமல் நாங்கள் ஈவினிங் வரையா எக்ஸ்பைரி ஆகிற வரையா வந்து அந்த பொசிஷனை நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம். ஓப்பன்லேயே இருந்தது அப்படின்னா எங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து 4,000 ருபீஸ் வரையா வந்து லாஸ் வந்துருக்கும். ஸோ நாங்கள் எப்போயுமே வந்து நார்மலாக எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மார்னிங்கே இல்லைனா அதுக்கு முன்னாடி கூட நம்மளோட ப்ராஃபிட்டில் வந்து முடிஞ்ச வரையா ஒரு 80% இல்லை 90% வந்து நம்ம ப்ராஃபிட்டை வந்துருச்சு அப்படின்னா அந்த பொசிஷன் அப்போயே க்ளோஸ் பண்ணுறது நல்லதாக இருக்கும். இல்லை அந்த மார்க்கெட் வந்து நம்மளுக்கு அகைன்ஸ்டாக லாஸ்ட் நேரத்தில் மூவ் ஆகுதுன்னா நம்ம ரியலைஸ் பண்ணி நம்மளோட ப்ராஃபிட் நம்ம பார்த்துட்டு இருந்த ப்ராஃபிட் நிறையா இது வந்து அப்படியே லாஸ் ஆகுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த பொசிஷன் ஃபுல்லாகவே வந்து டோட்டலாக மொத்தம் 6 லெக் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். 6 லெக்கில் ஒரு லெக் வந்து 7,500 வந்து லாஸ் ஆகிருக்கு. மற்ற லெக்லலாம் வந்து நம்ம ரோல் பண்ணது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணது இந்த மூலமாக நம்ம பண்ண ப்ராஃபிட்லாம் சேர்ந்து நெட்டாக வந்து நம்மளுக்கு 1,950 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 2,000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ரொம்ப ஒய்டாக மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கிற டைமில் ஷார்ட் ஸ்ட்ராடல் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணோன்னா அதில் வந்து நிறையா லாஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி ரோல் டவுன் பண்ணுறது இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமாக கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளால் அட்லீஸ்ட் வந்து ப்ராஃபிட் இல்லைனாலும் லாஸ் ஆச்சும் இல்லாமல் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வர முடியும். இப்போ இந்த ட்ரேடிங் மூலமாக நாங்கள் பண்ண சில அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமாக எங்களுக்கு லாஸ் அளவுக்கு போகாமல் அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் வந்திருக்கு. 2,000 வரையா ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகே கைஸ், இப்போ இந்த வீடியோவில் நாம் ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மார்க்கெட் வந்து ஒய்டாக மூவ் ஆகிட்டு இருந்தாலுமே நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணலனாலும் நம்மளோட லாஸை கம்மி பண்ணி கொஞ்சம் முடிஞ்ச வரையா ப்ராஃபிட்டும் பண்ண முடியும் அப்படின்றத வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து ஃபினான்ஷியல் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.